டிகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய தடாலடி நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. அப்படியான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் டிகோட் செய்ய இருக்கின்றோம். All foreign nationals present in the United States longer than 30 days must register with the federal government. Failure to comply with this is a crime, punishable by fines, imprisonment, or both. அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் சட்டத்தின்படி பதிவு செய்ய வேண்டும். தவறினால் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறது ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய ஒரு எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. அமெரிக்காவை மீண்டும் முதன்மை நாடாக மாற்றுவேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்து வருகிறார். ஒரு பக்கம் வர்த்தக போரை தொடரக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கான பல்வேறு நெருக்கடிகளை உருவாக்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போரை நாடு கடத்துவேன் என தடாலடியாக அறிவித்து அதனை செய்தும் காட்டிக் கொண்டிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 682 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர்களுடைய கை கால்களில் விலங்கிட்டு இராணுவ விமானத்தில் அனுப்பி வைத்தது சர்வதேச அளவில் பிரச்சனையாக வெடித்தது. இந்தியா போன்றே மற்ற நாடுகளுடைய அனுமதி இல்லாமல் தங்கியிருந்தவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது ட்ரம்ப் நிர்வாகம். 2023ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி அமெரிக்காவில் 4,70,00,000 வெளிநாட்டவர்கள் வசிக்கின்றனர். இது அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் 14.3%. அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அப்படின்னு எண்ணிக்கை எடுத்தோன்னா 54 லட்சம் பேர் இந்தியர்கள். அமெரிக்க வாழ் வெளிநாட்டவர்கள் மீது நாளுக்கு நாள் பிடியை இறுக்கி வரக்கூடிய ட்ரம்ப் அரசு இப்போது இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின்படி ஏற்கனவே நம்ம சொன்னது போல அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அதன்படி பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய DHS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அந்த அமைப்பினுடைய கருத்தாக இருக்கிறது. இது உத்தரவாகவும் கூட இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதனுடைய உத்தரவாக இது வந்திருக்கிறது. ஒருவேளை இந்த சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் இது விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இப்போது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது. அபராதம் என்றால் அது குறைந்த தொகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் அல்ல. 30 நாட்களுக்கு மேலே தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் $998 அமெரிக்க டாலர்கள். இது ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இந்திய ரூபாயில் சுமார் 86,000 ரூபாய் ஒரு நாளுக்கான அபராதமாக விதிக்கப்படும். இந்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை அரசியலமைப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் இந்த உத்தரவு என்பது உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் அத்தனை பேருக்குமே இந்த சட்டம் புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. பதிவு மற்றும் கைரேகை பதிவுக்கு பிறகு DHS ஒரு அடையாள அட்டையை வழங்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பதிவு செய்த ஆவணங்களை எங்கு சென்றாலும் உடன் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த உத்தரவு. அதாவது வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னாலே உங்ககிட்ட இந்த ஆவணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வேலை சார்ந்து அங்கே பணியாற்ற போய் கொண்டிருக்கிறாங்க. H1B விசான்னு சொல்லுவோம். அதே போல் பிஸ்னஸ் விசாவில் போகிறவங்க இருக்கிறாங்க. பிஸ்னஸ் விசாலாம் 6 மாத காலத்திற்கு கொடுப்பாங்க. 10 வருட காலத்திற்கு பிஸ்னஸ் விசாலாம் இருக்குது. B1 B2 அப்படி விசாலாம் இருக்கக்கூடியது இருக்குது. இப்படி பல்வேறு வகையான விசாஸ் வந்து அமெரிக்காவில் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. க்ரீன் கார்டுங்கிறது கிட்டத்தட்ட அங்கே வந்து நீங்கள் ஒரு சிட்டிசன் ஆகிறதுக்கு இணையான ஒன்று. ஆனால் சிட்டிசன் கிடையாது. க்ரீன் கார்டு வச்சிருக்கவங்க வரைக்கும் பல்வேறு நிலைகளில் அமெரிக்காவுக்கான வீசா இருக்கும். அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அத்தனை பேரும் இப்போது இந்த சட்ட நடைமுறைப்படி தங்களுடைய ஆவணங்களை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் யாருக்கெல்லாம் பொருந்துன்னா எல்லாருக்குமே பொருந்தும். க்ரீன் கார்டு வைத்திருப்பவர்கள், சட்டப்பூர்வமான மாணவர் மற்றும் வேலைக்கான விசாக்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே அந்தந்த ஆவணங்களை எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் திரையரங்குக்கு போகிறீங்களா எடுத்துகிட்டு போகணும். சூப்பர் மார்க்கெட் போகிறீங்களா எடுத்துகிட்டு போகணும். ஹோட்டலுக்கு போகிறீங்களா எடுத்துகிட்டு போகணும். வேலைக்கு போகிறீங்களா, வீட்டை விட்டு வெளியே போனாலே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த உத்தரவு. இந்த கடுமையான உத்தரவோட பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் எழலாம். இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது பரப்புரை செய்த ட்ரம்ப் என்ன சொன்னார்னா,
சட்டவிரோத குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது. அங்கே சட்டவிரோத குடியேற்றம்ங்கிறது ஒரு சிக்கலாகவும் இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற பலருடைய எண்ணமும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ இதை பிரதானமாக தன்னுடைய பரப்புரையில் முன் வச்சார் ட்ரம்ப். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த உடனேயே ஜனவரி 20 ப்ரொடெக்டிங் தி அமெரிக்கன் பீப்புள் அகெயின்ஸ்ட் இன்வேஷன் அப்படிங்கிற நிர்வாக ஆணையை வெளியிட்டார். இப்போ இதன் தொடர்ச்சியாக பதிவு விதியை கண்டிப்பாக அமல்படுத்துமாறு உள்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கும் உத்தரவிடப்பட்டது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பிறப்பித்துள்ள புதிய உத்தரவின்படி யாரெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ யாரெல்லாம் வரும் அப்படின்னா 30 நாளைக்கு மேலே தங்கியிருக்கக்கூடிய அனைவரும் அந்த நாட்டு அரசில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த உத்தரவு எந்த வகையான விசா வைத்திருந்தாலும் பொருந்தும். இந்த உத்தரவால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி H1B விசா அல்லது மாணவர்கள் விசா வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்படுவார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினீங்கன்னா, இந்த விசாக்களை வைத்திருப்பவர்களுக்கு தற்போதைக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் H1B விசா வைத்திருப்பவர்கள் வேலை இழந்து கருணை காலத்தையும் மீறி தங்கியிருப்பவர்களுக்கு ஆபத்து இருக்குது. இப்போ இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்து வேலை சார்ந்து அமெரிக்காவுக்கு போவாங்க. சாஃப்ட்வேர் துறையாக இருக்கும், மற்ற துறைகளாக இருக்கும். அந்த H1B விசா காலத்தில் அங்கே இருக்க முடியும். சில நேரங்களில் விசா முடிந்த பிறகும் அங்கேயே தங்கியிருக்கக்கூடியவர்களுடைய இருக்குவாங்க. வேறு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் கருணை காலமாகலாம் அது பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அது ஒரு சிக்கலாக மாறுது. அதே போல் ஏதாவது ஒரு காரணத்தினால மாணவர்கள் விசா ரத்து செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும். இதுவும் ஒரு நடைமுறைப்படுத்தப்படும் போது பல மாணவர்களுக்கு சிக்கலாக இருக்கும். ஏன்னா பலரும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் ஆசிய கண்டத்திலிருந்தும் பல மாணவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பெருமளவுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியர்கள், குறிப்பாக சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தான் நிறைய படிக்கிறாங்க. இப்போ அவர்களில் மாணவர்களுக்கு ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படக்கூடியது இயல்பாக இருக்கும். இன்னும் என்ன கேள்வியெல்லாம் எழும் அப்படின்னா, ஒருவர் பதிவு செய்யாமலும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாவிட்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ பதிவு செய்யாமல் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் இந்த $998 அபராதம்னு சொன்னோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என கூறிவிட்டு அதனை நிறைவேற்றாமல் இருந்தால் $1000 முதல் $5000 வரை அபராதம் விதிக்கப்படும். சிறை தண்டனையும் உண்டு. இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். எதிர்காலத்தில் அமெரிக்கா வருவதற்கு நிரந்தரமான தடை அப்படிங்கிறதும் ஏற்படும். இதெல்லாம் முக்கியமான மாற்றங்களாக இப்போது உண்டாகியிருக்கு. செல்ஃப் டிபோர்டேஷன், அதாவது தானாக நாட்டை விட்டு வெளியேறுவது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், DHS அதனை ஏன் ஊக்குவிக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் கூட நாம் இந்த டீகோட் பகுதியில் பார்க்கணும். DHSோட கூற்றுப்படி இது தானாக வெளியேறது இருக்கு இல்லையா, அது மிகவும் பாதுகாப்பானது அப்படின்றாங்க. எந்த விமானத்தில் பயணிப்பது என தானே முடிவு செய்யலாம். கிரிமினல் என்ற பதிவை தவிர்க்கலாம். ஒருவேளை அங்கேருந்து இப்போ நீங்கள் டிபோர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வெளியேற்றுறாங்க, நாடு கடத்துறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் கிரிமினல் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்துடும். அப்படி இல்லாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது DHS சொல்லுது. கிரிமினல் குற்றங்களை எதிர்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவில் சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொள்வதற்கான உரிமையும் இருக்கும். சொந்த நாட்டிற்கு திரும்ப விமான கட்டணத்தில் சலுகைகள் பெறலாம். அதே போல் சட்டப்பூர்வமாக மீண்டும் அமெரிக்கா வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக அவங்களுக்கு எழும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, விசா சட்டப்பூர்வமானது என்பதை உறுதி செய்ய கொள்ள வேண்டும். விசா காலத்தை விட அதிக காலம் தங்கியிருக்கக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையான ஒன்று. H1B விசா வைத்திருப்பவர்கள் வேலை இழந்தால் கருணை காலத்திற்குள்ள அமெரிக்காவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அதே போல் மாணவர்களும் இந்த விசா சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இல்லைன்னா அபராதமோ வெளியேற்றமோ அல்லது இரண்டுமோ சந்திக்க வேண்டி இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கிரீன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கரை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆக திட்டமிடுபவர்களுக்கு புதிதாக ஒரு சிக்கல் வருது. இப்போ ஏற்கனவே பல நிலைகளில் பார்த்துருப்போம். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னா அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கினவங்களா இருந்தால் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ அப்படிங்கிறது இங்கேருந்து சில வழக்கமாக இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளிலும் இது இருக்குது. இப்போ அந்த நடைமுறைக்கு ஒரு சிக்கல் வருது. திருமணங்கள் குறித்து நேர்காணலை மிகவும் கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது ட்ரம்ப் அரசு. இப்போ கிரீன் கார்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களை திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுபவர்களை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நேர்காணல் நடத்த போகிறாங்க. இனிமேல் உங்களுடைய அமெரிக்க இணையை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள், அவருடன் எத்தனை முறை டேட்டிங் சென்றீர்கள், உங்கள் காதல் எவ்வளவு உறுதியானது, உங்களின் பின்புலம் என்ன, இப்படியான பல கேள்விகளை நேர்காணலில் கேட்க இருக்காங்களாம்.
இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இதெல்லாம் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். அதே போல் தம்பதியினர் இருவரிடமும் தனித்தனியாக நேர்காணல் நடத்தப்படும். பதில்கள் ஒன்றாக இல்லை என்றால் சிக்கல் தான். ஏற்கனவே இந்த விசா கொடுக்கறதுல அமெரிக்க விசாஸில் பல நேரங்களில் ரொம்ப கெடுபடியாக தான் இருப்பாங்க. பல நேரம் விசா ரிஜெக்ட் ஆகிருக்குது. இப்போ இன்னும் கூடுதலான கெடுபடி உருவாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது இணையை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்ல 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும். இந்த பிரிவிலும் நீங்கள் எப்படி ஒரு உண்மையான திருமணத்தை நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுப்புவாங்க. இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக காலம் பிரிந்திருந்தால் அதிக ஆவணங்களை அளிக்க நேரிடும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் கிரீன் கார்டுக்கு புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்லேயே கிரீன் கார்டு கிடைத்த இந்தியர்களும் ஆசியர்களும் வெளிநாட்டவர்களும் இருந்திருக்காங்க. இப்போது அவ்வளவு எளிதாக கிரீன் கார்டு கொடுக்கப்படுறதில்ல. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா கோல்டு கார்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்யறதுங்கிறத ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. இந்த கோல்டு கார்டு விலை $5 மில்லியன் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 43 கோடி ரூபாய். 43 கோடி ரூபாய் வைத்திருந்தால் அமெரிக்காவில் சென்று எந்த கெடுபிடியும் இல்லாமல் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது இப்போ இந்த கோல்டு கார்டோட திட்டமாக இருக்கிறது. பல விசாக்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் போய் பணியாற்றுவது பலரின் கனவுகளாகவும் இருக்கிறது. அமெரிக்காலேயே பிறந்து ஒரு தலைமுறை இப்போ அமெரிக்க குடியுரிமையும் பெற்றுச்சு. இந்தியாவில் இருந்தும் ஆசிய கண்டங்களில் இருந்தும் மற்ற கண்டங்களில் இருந்தும். ஆனால் இப்போது ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வரைக்கும் பலருக்கும் ஒரு சின்ன ஒரு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. ரொம்ப குறிப்பாக வேலை சம்பந்தமாக போயிருக்கிற H1B விசாவில் போயிருக்கிறவங்கலாம் இப்போ முடிஞ்ச உடனே என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. ஏன்னா H1B விசாவில் போயே கூட நிறைய பேர் அங்கே அமெரிக்காவில் வீடுகளை வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடுவோங்கிற எண்ணம் இருந்த இடத்துல இருந்து இப்போ ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைகள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன கலக்கத்தை உண்டாக்கியிருக்கு. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறேன் என்கிற பெயரில் இப்போ லீகலாக வர்றவங்களுக்கும் நெருக்கடிகளை உருவாக்குவதாக இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கிறது. இதுதான் இப்போது அங்கே இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.